ஹே கைஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆச்சு. ஆஃபீஸ் ரிலேட்டடாக கொஞ்சம் அதிகமாக ஒர்க் இருந்ததுனால வீடியோவில் வந்து அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஸோ இந்த வீடியோ வந்து எதை பற்றி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்கு ட்ரோன் வாங்கணும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கனவாகவே இருந்தது. சொல்லப்போனால் எனக்கு மட்டும் இல்லை, நிறையா ட்ராவல் பண்ணுறவங்க, நிறையா ட்ராவல் யூடியூபர்ஸ் வந்து ட்ரோன் வாங்கணும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கனவாகவே வச்சுருப்பாங்க. பிகாஸ் அவங்களோட ஒரு வீடியோ வந்து அந்த ட்ரோன் ஃபுட்டேஜ் மூலமாக என்ஹான்ஸ் பண்ணி காட்டுறதுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி எனக்கும் வந்து ட்ரோன் வாங்கணும் அப்படின்றது வந்து ரொம்ப நாள் ஆசை. ஆனால் இதை வந்து இந்தியாவில் நம்ம வாங்கினோம் அப்படின்னா காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம நார்மலாக கிடைக்கிற ப்ரைஸை விட, ஃபிக்ஸ் பண்ணியிருக்க ப்ரைஸை விட, ஃபாரினில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்க ப்ரைஸை விட இங்கே இந்தியாவில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 20,000-30,000க்கு மேலே வந்து அதிகமாக தான் எல்லா ட்ரோனுமே வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அதனால் எனக்கு இதை வந்து ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ணலாம், இல்லைனா ஃபாரின்லேருந்து யாராவது வந்தாங்கன்னா அவங்கள்ட்ட சொல்லி வாங்கிட்டு வர சொல்லலாம் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் ஒரு 1 இயராகவே நான் வந்து அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். பட் கரெக்டான எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் எனக்கு வந்து அமையலை, செட் ஆகலை. ஸோ ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, அஃபிஷியலாகவே எனக்கு தாய்லாந்து போகிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது எங்களோட ஆஃபீஸில் இருந்து. ஸோ அந்த சான்ஸை யூஸ் பண்ணி கண்டிப்பாக நான் வந்து ட்ரோன் வாங்கிட்டு வந்துடணும் இந்த தடவை அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்கிட்ட ஒரு 10,000 வாங்கிட்டு, அடிஷ்னலாக கடன்லாம் வாங்கிட்டு ஒரு வழியாக நான் தாய்லாந்து போய் அங்கே போய் நான் வந்து ட்ரோனை வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் என்ன ட்ரோன் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன், அதை வந்து எவ்வளோக்கு வாங்கினேன், அதை எப்படி அகைன் வந்து நான் இந்தியாவுக்கு கொண்டு வந்தேன். பிகாஸ் இந்தியாவுக்கு வந்து அதை இம்போர்ட் பண்ணி கொண்டு வரதில் வந்து சம் ப்ராப்ளம்ஸ் வரும். சம்டைம்ஸ் கஸ்டம்ஸில் கேட்பாங்க, விட மாட்டாங்க. இப்படிலாம் வந்து நிறையா வீடியோஸ்லாம் வந்து நான் பார்த்தேன் யூடியூப்பில். ஸோ அதனால் அதை நான் எப்படி கொண்டு வந்தேன் அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வாங்க, என்ன ட்ரோன் வாங்கினேன், அதை எப்படி கொண்டு வந்தேன் எல்லாத்தையுமே வந்து என்னன்றதை பார்க்கலாம். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நான் தாய்லாந்தில் இருக்கிற பட்டாயாவில் சென்ட்ரல் மாலில் தான் வந்து வாங்கினேன் நான் இந்த ட்ரோனை. என்னோடய ஒர்க் பிளேஸ்க்கு நியர்பை இருக்கிற ஒரு மால்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டாயா மால் தான். ஸோ பட்டாயாவில் இருக்க சென்ட்ரல் மால், அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஜே ஷோரூம் வந்து ஒன்று ரீசெண்டாக ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ட்ரோனை வந்து நான் வந்து போய் வாங்கினேன். ஸோ என்ன ட்ரோன் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா DJI Neo. இது வந்து ரீசெண்டாக தான் லான்ச் பண்ணாங்க. இந்த 24ல் தான், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இதை வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ நான் ட்ரோன் வாங்க செக் பண்ணிகிட்டு இருக்கப்போ இந்த ட்ரோன் வாங்கலாம், பிகாஸ் பட்ஜெட்டும் கம்மியான ரேட்டில் நம்மளுக்கு 4K குவாலிட்டியில் வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு ட்ரோன் கிடைக்கிது அப்படின்றதுனால இந்த ட்ரோனை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இதை வந்து நம்ம இந்தியாவில் இந்த ட்ரோனை வாங்கினோம் அப்படின்னா இதோட ப்ரைஸ் எவ்வளோ வரும் அப்படின்னா, நார்மலாக வெறும் ட்ரோன் மட்டும் வித் 1 பேட்டரியோட, வித்தவுட் எனி ஆர்சி மீன்ஸ் அந்த ரிமோட் கண்ட்ரோலர் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஒன்லி ட்ரோனு அண்டு அந்த ஒரு பேட்ரி, இது மட்டும் எவ்வளோ வரும் அப்படின்னா 25,000 கிட்ட வந்து நம்ம இந்தியாவில் வந்து வருது. அதுவே வந்து ஃப்ளைமோர் காம்போ, அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்சி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 எக்ஸ்ட்ரா பேட்ரி, அதோட சார்ஜிங் அடாப்டர், அதுக்கப்புறம் சம் அடிஷ்னல் ஃபின்ஸு, ப்ரொப்பலர்ஸ் லைக் இது மாதிரிலாம் வந்து வருது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 38,000-40,000க்குள்ளே இந்தியாவில் வந்து வருது. இன்னொன்று வந்து மோஷன் ஃப்ளை காம்போ அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா இந்த FPV கண்ட்ரோலரெலாம் வரும் அதில். அது வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 60,000 கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து இந்தியாவில் வந்து கிடைக்கிது நமக்கு. ஸோ அங்கே தாய்லாந்தில் நான் எவ்வளோக்கு வாங்கினேன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, அந்த வித்தவுட் ஆர்சி ஒன்லி ட்ரோன் அண்டு பேட்டரி மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 16,000 வரும். ஒரு ஃப்ளைமோர் காம்போனா ஒரு 29,000 வரும். மோஷன் ஃப்ளை காம்போ வந்து ஒரு 48,000 அந்த ரேஞ்சு வரும். அதை விட நம்ம இந்தியாவை விட ஒரு 10,000 வந்து கம்மியாக தான் இருக்கும் அங்கே இருக்குது நம்ம தாய்லாந்தில். ஸோ நான் வந்து வாங்கினது என்னென்னா ஃப்ளைமோர் காம்போ தான் வாங்கினேன். பிகாஸ் எனக்கு அந்த ட்ரோனே நான் அதுக்கு முன்னாடி ஃப்ளை பண்ணது கிடையாது. ஸோ FPVலாம் எனக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. அதனால் நம்மளோட பட்ஜெட் ஒரு 30K தான் அப்படின்றதுனால நான் வந்து அதுக்குள்ளே வர மாதிரி இந்த ஃப்ளைமோர் காம்போ வந்து DJI Neoவில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். அங்கேயே உங்களுக்கு வந்து டெமோலாம் காட்டுவாங்க, எப்படி ஃப்ளை பண்ணணும்னு கற்றுக் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணி அதை வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் எல்லாமே அவங்களே சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ அதனால் அதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த ட்ரோனை வந்து 29,000க்கு நம்ம தாய் பாத்தில் சொல்லணும் அப்படின்னா 11,700 தாய் பாத். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்கினப்ப அந்த ட்ரோனோட ப்ரைஸ் ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி நான் வாங்கினப்ப. ஸோ 11,700 தாய் பாத்தை நம்ம இந்தியன் கரன்சி கன்வெர்ட் பண்ணோன்னா ஒரு 29,000 வரும். இதிலே வந்து வேட் ரீஃபண்டுக்கான பில்லும் அவங்க கொடுப்பாங்க. நீங்கள் ஏர்போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பில்லை கொடுத்து வேட் ரீஃபண்டுமே வாங்கிக்கலாம். ஸோ வேட் ரீஃபண்ட் வாங்கினீங்கன்னா 550 தாய் பாத் வந்து அகைன் ரிட்டன் உங்ககிட்ட கொடுத்துருவாங்க. அதையுமே நான் வாங்கிட்டேன். அப்படி பார்த்தா எனக்கு இன்னொரு 1,000 ருபீஸ் கிட்ட 1,200 1,400 லைக் அந்த ரேஞ்சில் வந்து எனக்கு இன்னுமே கம்மி தான் ஆணுச்சு. அப்படி பார்த்தா ஒரு 27 அந்த ரேஞ்சில் வந்து 27,500 இந்த ரேஞ்சிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரோனை வந்து வாங்கிட்டேன். ஸோ இந்த ட்ரோனில் வந்து பார்த்திங்கன்னா 4K 30 ஃப்ரேம்ஸ் வரைக்கும் நம்மளால் வந்து வீடியோ வந்து ரெக்கார்டிங்கிறது பண்ணிக்க முடியும். பேட்ரி சார்ஜிங் டைம் வந்து 15 மினிட்ஸ்னு சொல்கிறாங்க. நான் இன்னும் ஃபுல்லாக ஃப்ளை பண்ணிலாம் பார்க்கல, அதனால் எனக்கு எவ்வளோ அது சார்ஜ் நிற்கும் என்னன்றதெல்லாம் நான் இன்னும் செக் பண்ணலை.
ஸோ அந்த ரேஞ்சு தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிலோமீட்டர் வந்து ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் அந்த ரேஞ்சுக்குள்ளே போகுன்ற மாதிரி நான் வீடியோஸ்லாம் பார்த்தேன். ஸோ அது இனிமேல் தான் நானே ஃப்ளை பண்ணி அது எப்படின்றதெல்லாம் கற்றுக்கணும் ஒரு இடத்துல. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரோனோட ஸ்பெசிஃபிகேஷன். இதிலேயே வந்து நிறையா ஒரு 6 ஆட்டோமேட்டிக் மோட்லாம் இருக்குது. நீங்கள் அதையே சூஸ் பண்ணி என்னென்ன மோடு உங்களுக்கு வேணுமோ அந்த மோடு சூஸ் பண்ணி நீங்கள் வந்து அதை ஃப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஒரு இனிஷியல் யூடியூபர் ஆர் ஒரு பிகினருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரோன் வந்து ரொம்பவே ஒரு ஆப்டான ஒரு ட்ரோன்னு சொல்லலாம். ரொம்பவே கை அடக்கமாக சின்னதாக இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா வெறும் உங்களோட பாம்புக்குள்ளே கவர் ஆகிடும். ஒரு கையோட பாம்புக்குள்ளே வந்து அது கவர் ஆகிற மாதிரி அந்த ரேஞ்சில் தான் இருக்குமே அது. ஸோ ரொம்ப சின்ன ட்ரோன் தான், பாக்கெட்லேயே கூட வச்சு எடுத்துகிட்டு போகலாம். அந்த மாதிரி தான் அதை வந்து ப்ரமோட்டே பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த ட்ரோன் வந்து நான் வந்து வாங்கினேன். இப்போ இதை வந்து நான் இந்தியாவுக்கு எப்படி எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸ் இருக்குல்ல, அந்த பாக்ஸை வந்து ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி அதை வந்து இந்த மாதிரி வந்து ஃபோல்டு பண்ணி என்னோடய பேக்கில் வந்து வச்சுட்டேன். இது உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் தூக்கி போட்டு வந்துடலாம். பாக்ஸ் தேவைப்படுதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி ஃபுல்லாக வெளில எடுத்துகிட்டு எல்லாத்தையும் அதை வந்து நீங்கள் ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி உங்களோட பேக்கில் வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ட்ரோனில் இருக்கிற ப்ரொப்பலரை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதை மட்டும் நீங்கள் பேக்கில் உங்களோட கேரி ஆன் பேகு லக்கேஜ் பேக் இருக்குல்ல, கேரி ஆன் பேக் லக்கேஜ் பேக்கில் வந்து நீங்கள் வந்து அதை வச்சிடலாம். அந்த ப்ரொப்பலர்ஸ் உங்களுக்கு 2 அடிஷ்னல் ப்ரொப்பலர் கொடுப்பாங்க. ப்ளஸ் இந்த ட்ரோனில் இருக்க ஒரு 4 ப்ரொப்பலர்ஸ், அப்புறம் ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர். இதெல்லாம் வந்து ஃப்ளைட்டில் வந்து கேபினில் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால் நீங்கள் உங்களோட லக்கேஜ் பேக்கில் வந்து போட்டிங்கன்னா அது வந்து கார்கோவில் போயிடும். மற்றபடி உங்களோட ட்ரோனு, உங்களோட பேட்ரி இதெல்லாம் வந்து நீங்கள் உங்களோட கேபின் பேக்கில் வந்து வச்சுக்கலாம். ஆனால் நான் வந்து அந்தளவுக்கு ரிஸ்க் எடுக்கலை. ஏன்னா அந்த ஸ்க்ரூ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருந்தது. அந்த ப்ரொப்பலரை ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருந்த ஸ்க்ரூ அது ரொம்ப சின்னதாக இருந்ததுனால நான் வந்து அதை ரிமூவ் பண்ண முடியாமல் அது எதுக்கு தேவையில்லாத ரிஸ்க்கு, உடஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் வேறு சின்ன ட்ரோன், அதனால் எதுக்கு தேவையில்லாத ரிஸ்க்குன்னு சொல்லி நான் வந்து மொத்த ட்ரோனே வந்து பார்த்திங்கன்னா வித்தவுட் பேட்ரி நான் வந்து என்னோடய லக்கேஜ் பேக்கில் வந்து வச்சுட்டேன். ட்ரோனு, அதுக்கப்புறம் வந்து 2 அடிஷ்னல் ப்ரொப்பலர்ஸ் வந்து அவங்க கொடுப்பாங்க ஃப்ரீயாக, அதுக்கப்புறம் ஸ்க்ரூ ட்ரைவர், இதெல்லாம் வந்து ஒரு சின்ன பாக்ஸில் வந்து நான் போட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா நான் உள்ளே வச்சுட்டேன் என்னோடய லக்கேஜ் பேக்கில் வந்து என்னோடய கேபின் பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரோனோட 3 பேட்ரி, அப்புறம் அதோட அடாப்டரு, அதுக்கப்புறம் மற்ற ஆர்சி கண்ட்ரோலர், இதெல்லாம் வந்து நான் என்னோடய பேக்கில் வந்து வச்சுக்கிட்டேன். தாய்லாந்து ஏர்போர்ட்டில் பெருசாக வந்து எதுவும் என்னை கேட்கலை. ஜஸ்ட் இல்லை பேக்கை ஸ்கேன் பண்ணி உள்ளே அமுச்சு விட்டுட்டாங்க. செக்யூரிட்டி செக்லேயுமே வந்து கேபின் பேக்கில் பெருசாக எதுவும் செக் பண்ணல. ஒன்லி லேப்டாப் மட்டும் எடுத்து வெளியே வச்சுட்டு மற்றதெல்லாம் அப்படியே ஸ்கேன் பண்ணி என்கிட்ட எதுவும் கேட்கல. அவங்க வந்து என்னை அனுப்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம சென்னை நான் வந்து இறங்குனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா என்னோடய பேக்கில் வந்து அந்த லக்கேஜ் பேக்கில் சீனு போட்டிருந்தாங்க. சீனா செக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மாற்றி எல்லா இடத்துலையும் சீனு போட்டிருந்தாங்க. என் பேக்கில் மட்டும் இல்லை, நிறையா பேக்கில் அந்த மாதிரி சீனு போட்டு தான் வந்தது. ஸோ அதை வந்து நம்ம வெளியே போகிறப்ப கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் பார்த்தாங்கன்னா ரேண்டமாக அதை வந்து கூப்பிட்டு செக் பண்ணுறாங்க. அந்த மாதிரி தான் வந்து பார்க்குறாங்க. ஸோ நான் வந்து என்னோடய நல்ல நேரம் அதை வந்து நான் செக் பண்ணலை. என்னோடய பேக்கை வந்து எதுவும் செக் பண்ணலை, சீனு போட்டிருந்துமே. இன்கேஸ் அவங்க கேட்டாலுமே இதை வந்து ட்ரோனை வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அஃபீஷியல் வெப்சைட் ஒன்று இருக்குது. ஸோ டிஜிட்டல் ஸ்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட். அந்த வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் இந்த ட்ரோனை. என்னதான் வந்து நம்ம ட்ரோன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஃப்ளை பண்ணுறது அலௌட் இல்லை அப்படின்னு சொன்னாலுமே நம்ம டிஜிட்டல் ஸ்கையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை ரெஜிஸ்டர் பண்ணி நம்மளோட ரீக்ரியேஷனல் பர்பஸ்க்காக இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து யூடியூப்லலாம் பார்த்தேன். அதனால இந்த டிஜிட்டல் ஸ்கைன்றது நம்மளோட கவர்மெண்ட் ஆப். இந்த ஆப்லேயே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதை ரெஜிஸ்டர் பண்ணி உங்களோட ட்ரோன் சீரியல் நம்பரு, சம் அதர் ஃபோட்டோஸு இதெல்லாம் வந்து கேட்கும். அதெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு UIN நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுப்பாங்க. 100 ருபீஸ் வந்து அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் வந்து பே பண்ணணும். அதிலே வந்து காட்டும் வெப்சைட்டில். அதை நீங்கள் பே பண்ணிங்கன்னா வித்தின் 2 மினிட்ஸ்க்குள்ளே உங்களுக்கு மெயில் வந்துடும் உங்களோட UIN நம்பர். அதை யூஸ் பண்ணி நீங்கள் இன்கேஸ் உங்களுக்கு சென்னை கஸ்டம்ஸில் அந்த ட்ரோனை வந்து உங்களுக்கு கேரி பண்ணிட்டு வரதை பார்த்துட்டு அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி ட்ரோன் வச்சுக்கக்கூடாது, இது மாதிரி அலோட் கிடையாது, அவங்க ஏதாவது கொஸ்டின் பண்ணாங்கன்னா நீங்கள் இந்த UIN நம்பரை காட்டி நீங்கள் வந்து ஆல்ரெடி நான் வந்து நம்மளோட கவர்மெண்ட் போர்ட்டலில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன், இது வந்து பார்த்திங்கன்னா அண்டர் 249 கிராம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து இதான் என்னோடய UIN நம்பரு அப்படின்னு சொல்லி நீங்கள் காட்டினீங்க அப்படின்னா அவங்க வந்து விட்டுருவாங்க, ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஸோ அண்டர் 249 கிராம்குள்ளே இருக்கிறதுனால இதுக்கு வந்து லைசன்ஸுமே நம்ம எடுக்கணும் அப்படின்றது வந்து அவசியம் கிடையாது. ஸோ இந்த DJI Neo வந்து பார்த்திங்கன்னா வெறும் 135 கிராம்ஸ் தான். அதனால எனக்கு அதுக்கு எந்த ஒரு கொஸ்டினுமே யாருமே வந்து கேட்கல. ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ட்ரோனை வந்து நான் கேரி பண்ணி இந்தியாவுக்குள்ளே வந்து எடுத்துகிட்டு வந்தேன் நான். ஸோ நீங்களும் வந்து மேபி இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். எனக்கு வந்து ஒர்க் அவுட் ஆணுச்சு. ஸோ அது எல்லாருக்குமே அந்த மாதிரி ஆகுமான்னு தெரியல. இன்கேஸ் உங்கள் பேக்கை பார்த்துட்டு அவங்க கேட்டாலுமே நீங்கள் வந்து அஃபிஷியலாக அந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ரோன் வாங்கினோடனே உங்களோட டிஜிட்டல் ஸ்கை ஆப்பில் போய்ட்டு இந்த டீட்டெயிலாம் கொடுத்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அதை காட்டி சிம்பிளாக இந்த மாதிரி நான் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன், இந்த ட்ரோனை வந்து இது என்னோடய பர்சனல் யூஸ்க்காக நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா
இந்த ட்ரோனை வந்து நான் தாய்லாந்தில் பர்ச்சேஸ் பண்ணி அதை வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ இதுக்காக தான் இதை நான் சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவே. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும், இல்லை வந்து வேறு ஏதாவதும் தெரிஞ்சுக்கணும் இந்த ட்ரோனை பற்றினா நீங்கள் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணுறேன் கண்டிப்பாக. ஸோ வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நிறையா வீடியோஸ் வந்து நான் போட ட்ரை பண்ணிட்டுருக்கேன். ஆக்சுவலாக நான் நிறையா ப்ளேஸ்க்கு போயிட்டு தான் இருக்கேன். பட் அதை வந்து வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி போடுறதுக்கு தான் எனக்கு டைம் வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இல்லாமல் இருக்குது. பட் நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் நிறையா வீடியோஸ் போடுறதுக்கு. ஸோ நிறையா வீடியோஸுமே வந்து ஃபியூச்சரில் வந்து நான் அப்டேட் பண்ணலான்னு இருக்கேன், அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.